ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு சம்பந்தமாகவும் பல்வேறு தரப்பட்ட பதிவுகளை போட்டுட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையிலேயே இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு ஒரு பதிவாக ஒரு காணொளி பதிவை இன்றைக்கி தயார் பண்ணி உங்களுக்கு வழங்கிட்டுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் எடை, உடல் பருமன் இவற்றை எப்படி கையாளுவது, எப்படி குறைப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு ஒரு சில தாக்கங்கள் இருக்குது. அதை நம்ம மக்களாகிய நம்ம உணர்ந்து கொள்ளணும். பொறுப்பாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அந்த மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவர்கள் இதை கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் மாதிரியாகவும் நம்ம இதை கையாண்டு கொள்ள வேண்டும். சரிங்களா? அது என்னங்கிறத வீடியோக்களில் பார்ப்போம். வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு பொறுப்பான ஒரு மருத்துவராக ஒரு இந்த உடல் எடை சம்மந்தப்பட்டதில் வரும் பொழுது ஒரு சமீபத்திய ஒரு நிகழ்வு நம்மளை கொஞ்சம் வருத்தமடைய வைத்தது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு இளைஞர் கடந்த சில நாட்களாக இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழச்சாறு அதே மட்டும் பருகி வந்ததாகவும் அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மரணமடைந்ததாகவும் இன்னும் இறுதியான மரண அறிக்கை வெளியிடப்படலை ஒரு செய்திகள் வந்துட்டுருக்கு. இதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பொதுவாக உடல் எடை நம்ம உணவுக்கு இது பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியும் உடல் பயிற்சி இல்லாமைனாலையும் இது வரக்கூடிய ஒரு இது. சில நேரம் இதற்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய ஜெனட்டிக்கையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த ஜெனட்டிக்கை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அப்பா, அம்மா, தாத்தா இந்த மாதிரியானவங்கள்ட்ட பருமன் இருந்துச்சுன்னா நம்மளும் பருமனாக இருப்பதில் வியப்பு எதுவும் இல்லை. சரிங்களா? அதை நம்ம உள்வாங்கிக்கிறணும். ஆமாம், அது யாருக்கும் தெரியாமல் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒபேஸாக இருக்கும் பொழுது நம்ம ஸ்லிம் ஆகக்கூடிய இதில் வரும் பொழுது அந்த ஒரு ஜீன் ஒரு என்சைம் கோட்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. நம்ம இதில் அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஜீனானது ஒரு என்சைமை உருவாக்குவதற்கு கடமைப்பட்டுள்ளது என்று சில அறிவியல் அறிஞர்கள் சொல்லி கொண்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் ஒரு ஜீன் ஒரு என்சைம் கோட்பாடு. இந்த மாதிரி வரும் பொழுது ஒரு மாறுபட்ட இதில் வரும் பொழுதோ அல்லது பாரம்பரியத்தின் வழி கடத்தப்படும் பொழுதோ நம்மளுடைய இந்த இதில் வரும்பொழுது ஒரு ஜீன் அந்த என்சைமுடைய வேரியேஷனால் கூட இது கொண்டு உடல் எடை அதிகரிக்க வைக்க வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் டயட் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி குறைக்க முடியாது. சரிங்களா? இது தெரியாமல் சரீரமாத்தியம் கழு தர்ம சாதனம்னு சொல்லிட்டாங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதை விட்டுட்டு பங்குலையாக பட்டினியாக கிடந்தால் அது குறைச்சிட முடியுங்கிறது அது ஒரு முட்டாள்தனமான ஒரு இது. சரிங்களா? அதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விளக்கங்கள் சில காணொளி பதிவுகளை பார்த்து கொண்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தரப்பில் சொல்லப்படுது. பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் பல முறைகள் சொல்கிறோம். சுய மருத்துவம் சரி, சுய டயட்டு பிளான் சரி, அது மிக 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 தவறான ஒரு கான்செப்ட். தயவு செய்து இந்த கூகுள் பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு மருத்துவங்கள் பண்ணாதீங்க. செல்ஃபாக மெடிசன் எடுத்துக்கிறாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களை நீங்கள் அணுகலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் மாதிரி அந்த காலம் மாதிரி மருத்துவமனைகள் எல்லாமே தூரமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அவைலபிலிட்டியாகவே ஆயிடுச்சு. மருத்துவ சர்வீஸ் ரொம்ப நம்ம நாட்டில் ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரொம்ப அவைலபிலிட்டியாகவே இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அங்கே உள்ள மருத்துவர்களை கேட்டுக்கொள்ளலாம். சில உணவு தத்துவங்கள், உடல் தத்துவங்கள், வாதம், பித்தம், கஃபம், அதே நேரம்
அது மாதிரி உணவு, அது கஃபமான உணவா, பித்தமான உணவா, அது மாதிரி வாதமான உணவா, எந்த நேரத்தில் எந்த உணவுகள் சாப்பிடுங்கிற சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. சரிங்களா? நைட்டு 3 மணிக்கு போய் பிரியாணியை தின்னுட்டு வரான். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து சில உள்ள மாற்றங்கள் வந்து வரும். அவங்க மற்றபடி நான் உங்கள் சேல்ஸோ நான் அதை குறை சொல்லலை, அதனுடைய இதை சொல்கிறேன். அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு பர்த்டே கேக்கை வெட்டிட்டு கேக்கை அள்ளி வாயில் அள்ளி அப்புறம் உடம்பு செரிக்குமா? ஆமாம். இதெல்லாம் நம்மளாக வளர்த்து கொண்ட உடல் தத்துவத்துக்கு மாறான முரண்பாடான ஒரு இதான ஒரு உணவு வகைகள். இது கண்டிப்பாக வந்து ஒரு நவீன மருத்துவத்துக்கு வந்து தெரியாது. அப்போ இந்த மாதிரியான உடல் தத்துவம்னா என்ன, நோய் தத்துவம், மருந்துகள் தத்துவம்னா என்னங்கிறத, உணவு சம்மந்தப்பட்ட இந்த பிரின்சிபல்ஸை தயவுசெய்து அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள்ட்ட நீங்கள் அணுகி அது சம்பந்தமாக நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுக்கிட்டு கொண்டு என்னென்னே தெரியாத ஒரு பதிவுகளை போட்டுக்கொண்டு, ஆமாம், சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு நான் 3 கிலோ எடை குறைச்சேன், மாதத்துக்கு நான் 10 கிலோ எடையை குறைச்சேன். மிக மிக தவறான ஒரு கான்செப்ட், முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட். 10 கிலோ நீங்கள் வெயிட்டு குறைக்கிறீங்க, சரி 3 கிலோனே வைங்க ஒரு மாதத்துக்கு. அப்போ உங்களுடைய கிட்னி எவ்வளோ ஓவர் ஃபங்க்ஷன் ஆகிருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும், ஓவர் ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். அப்போ கிட்னியோட செயல்பாடுகள் வந்து குறையும். சரிங்களா? ஈரல், அது எப்போதும் போல் அந்த ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய சுரப்பியாக இருக்கக்கூடிய ஈரல் ஏறத்தாழ 1.5 கிலோவிலேருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய பேர் வந்து அது வந்து அதி ஃபங்க்ஷனாகவே செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய தன்மைகள் எல்லாமே இரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும், அமில சுரப்புகள் சுரக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இதுகள்லாம் உள்ளுறுப்புகள் வந்து செயலிழந்து போகிட்டுருக்கும். இது யாருக்குமே தெரியாது. ஆமாம், உடல் எடை ஏற்றும் போது மட்டும் நைட்டு 12 மணிக்கு போய் கேக்க திங்கிறிய, காலையில் 2 மணி 3 மணிக்கு மிட் நைட் பிரியாணின்னு போய் திங்கிறீங்க. ஆமாம், உணவு பாதுகாப்பற்ற உணவுப் பொருள்களை வந்து நீங்கள் கையாண்டு அதை சாப்பிட்றீங்க. அப்போம்போதெல்லாம் அங்கே உங்களுடைய உடல் எடைகளை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதில் வந்து இது தெரியலை. ஆனால் இந்த மாதிரியான இதுகளை வந்து உடல் எடையை குறைக்கும் பொழுது மட்டும் சடனாக குறைச்சா அது எப்படி இதாகும்? சிலவங்க நீங்கள் கேட்கலாம், நான் இயற்கையாகவே பருமனாக இருக்கிறேன் சார் அப்படின்னு. அது கண்டிப்பாக தான் நான் முதல்ல ஆரம்பத்திலே ஒரு பதிவில் சொல்லிட்டேன். நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் பாரம்பரியம் வழி வந்த இந்த ஜீன் குறைபாடுகள்னால கூட, அது வந்து குறைபாடுன்னு சொல்லலை, ஜீன் அமைப்பினால் கூட அந்த பருமானம் வந்து இருக்கும். சிலவங்களை பார்க்கும்போது இன்னார் மயம் போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அப்பாவை பார்த்த ஒரு நபர் வந்து மயனை பார்க்கும் பொழுதோ அல்லது பேரனை பார்க்கும் பொழுதோ கண்டுபிடிச்சிடுவாங்க. அதற்கு காரணமாக அதுதான் அந்த உடல் கட்டுமான அமைப்பை நிர்வகிக்கக்கூடியதும் இந்த ஜீன் தான். சரிங்களா? அதுக்காக இதை வந்து நம்ம வந்து இயற்கையாக உள்ளதை நம்மளால் மாற்ற முடியாது. கொஞ்ச நேரம் வேணாலும் குறைச்சி வச்சுக்கலாமே ஒழிய, அது மீண்டும் அது பாம்பு படையெடுப்பது போல் விஸ்வரூபம் எடுத்து இது பண்ணிக்கொள்ள வைக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்கிறனால வந்து தயவு செய்து வந்து ஒரு இளைஞர் இருக்கும்போது நம்மளுக்கு யாராக இருந்தாலும் சரி ஒரு வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரே ஒரு பயலை வந்து அந்த பையனை வந்து பறி கொடுத்து கொண்டு அந்த குடும்பங்கள் வந்து வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதனால் வந்து தயவு செய்து செல்ஃப் மெடிக்கேஷனை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அருகில் உள்ள ஏதேனும் ஒரு அரசு பதிவு பெற்ற, நிறைய பேர் இருக்கேன் அதுக்காக நான் சொல்லலை, அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள், யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இந்த மாதிரியான அரசு பதிவு பெற்ற 5.5 ஆண்டுகள் முடித்து பட்டம் பெற்று இருப்பார்கள். அவர்களிடம் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சில நேரம் வந்து பேமெண்ட் சர்வீஸாக இருக்கும், கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கும். உங்களால் முடியலன்னு கேட்டிங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட நீங்கள் வந்து இந்த உடல் எடை சம்பந்தமாக இது பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். கண்டிப்பாக உடல் எடைகள்னால சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இருதய கோளாறு, மூட்டு வலி, முழங்கால் வலி, உங்கள் உடம்பை நீங்கள் தூக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வரக்கூடியது. நம்ம தாம்பத்திய குறைபாடு, ஆண்மை குறைவு எல்லாமே அதில் பார்ட்டு தான். அதுக்காக நான் மறுக்கலை. ஆனால் அதை குறைக்கிற விகிதம் வந்து சரியான முறையில் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டும். ஒரு மாதத்துக்கு 3 கிலோ வெயிட்டை குறைச்சிங்கன்னா அந்த அனுப்பக்கூடிய கழிவுகள், கொழுப்பு பொருட்கள் எல்லாமே வந்து
கிட்னி மூலமாக வந்து வெளியேற்றப்பட்டு வெளியில் வந்து பாதிப்பு பண்ண வைக்கும். அதே நேரம் வந்து ஈரலும் ஓவர் ஃபங்க்ஷனும் ஆக ஆரம்பிக்கும். உள்ளுறுப்புகள் குறைவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் வந்து தயவு செய்து உங்களுடைய உடல் தத்துவத்துக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாற்றி இது பண்ணி கொள்வது, அது உடல் தத்துவம் என்ன, வாத உடம்பா, பித்த உடம்பா, கஃப உடம்பா, தொந்தச்ச பிரகிருதியா, திரிதோஷ பிரகிருதியா அப்படிங்கிற பிரகிருதிங்கிற கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மறைஞ்சு போயிட்டுருக்கு. ஆயுர்வேத மருத்துவர்கள்லாம் எடுத்து சொல்லியும் அது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? சிலவங்களுக்கு சில உணவு ஒத்துக்கிறோம், சிலவங்களுக்கு சில உணவு ஒத்துக்கிறாது. அந்த மாதிரியான இது வந்து உடல் பிரகிருதிக்கு தகுந்த மாதிரியான இதுகளில் வந்து நம்ம வந்து கையாண்டு கொண்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். சரிங்களா? யார் சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒரு அவேர்னஸ் பதிவு. சரிங்களா? யார் சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் உடல் எடையை வந்து சரச்சரன்னு குறைச்சி இதாகிட்டு வந்து பண்ணி கொண்டு அதே நேரத்தில் வந்து இடையில கூட ஒரு நம்ம நாட்டிலையோ வெளிநாட்டிலையோ ஒரு விஷயம் இது பண்ணேன், கேள்விப்பட்டேன். ஒரு பிளேயர் வந்து சரியாக எனக்கு தெரியாத நம்ம சொல்லக்கூடாது, அந்த கொழுப்பு செக்ஷன் பண்ணக்கூடிய ட்ரீட் பண்ணும்போது இறந்து போயிட்டதாக இது பண்ணுறோம். கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா கொழுப்பு வந்து சும்மா வந்து வீட்டில் நெல்லை கொட்டி வச்சோம்னா அந்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரிலாம் அது இதாகாது. அதுக்கும் ஒரு இரத்த குழாய் வேண்டும், அதற்கும் ஒரு நரம்பு சப்ளை வேண்டும், அதற்கும் வந்து ஒரு நிணநீர் மண்டலம் வந்து இருக்குது. இவைகள் எல்லாமே இருக்கும் பொழுது வந்து கரெக்டாக அந்த மருத்துவர் வந்து அதை வந்து பேக்கப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணி கொண்டு வருவார்கள். இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னால் அதனாலே அதை முதல்ல எழுதி கையெழுத்து வாங்கிட்டு தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. வித்தவுட் யுவர் நாலேஜ் வந்து உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து அதோ பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது அறுவை சிகிச்சை, சாதாரண ஒரு அறுவை சிகிச்சை இருந்தாலும் ரிஸ்க் அதிகம். அப்போ உங்களுக்கு வந்து இது பண்ணி கொண்டு வந்து விடுவார்கள். அதனால் எது இருந்தாலும் சரி நம்ம வந்து முறையாக அதை வந்து ஆராய்ந்து அனுமானித்து நம்ம அது இது பண்ண ஒழிய திடீரென நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இந்த நோய் தத்துவம், உடல் தத்துவம், உணவு தத்துவம், இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சாப்டராகவே இருக்கும். ஆமாம், சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேத மருத்துவமாக இருந்தாலும் சரி, இந்த முதல் ஆண்டுகள்லையோ 2ஆம் ஆண்டுகள்லையோ அல்லது அந்த ஸ்வஸ்த விருத்தம் சோசியல் ப்ரிவென்டிவ் மெடிசன் வரக்கூடிய ஒரு இதில் சித்தாவில் அது என்ன இருக்குங்கிறது தெரியலை, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், சோசியல் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிக்கும் பொழுது ஸ்வஸ்த விருத்தம்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஆயுர்வேதத்தில் வரும். அதுலேயும் இது சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் வரும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இதுகளை வந்து நீங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவரில் வந்து நீங்கள் அணுகுங்க, அல்லது ஏதேனும் ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவருடைய துணை கொண்டு நீங்கள் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் கூகுள் பார்த்து பண்ணுறது இதுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. இது வந்து வழக்கமான பதிவு இல்லை, நம்ம சாப்டர் வேறு சாப்டர். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.